நேத்து கூட நான் 5 லட்சம் ரூபா சொலையா சம்பாரிச்சு வந்திருக்கேன். ஏற்கனவே உன்ட்ட 3 லட்ச ரூபா இருக்குல்ல, அதோடவே சேர்த்து இதையும் வைக்கா. டாக்டர் ஆப்ரேஷன் செலவுக்கு 10-15 லட்சம் செலவான்னு சொன்னார்ல, அதுக்கிட்ட உன் தம்பி இப்படி சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன இருக்கா, உன் தம்பி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு எதிராக இம்புட்டு பண்ணும். அதான் சொன்ன சம்பாரிச்சு கொண்டு வந்தேன்னு. உன் தம்பியை பார்த்தா பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கா? மாமா ஏ சலா குட்டி, வா வா வா. மாமா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன் தா. நீ கேட்ட சாக்லேட் தான். பைக்குள்ள பிஸ்கெட் சாக்லேட் இருக்கும், எடுத்துக்கிடு. எடுக்கா எடுக்கா, நீ கேட்டே இல்ல, அதே சாக்லேட் தான். சரி. குடு குடு, இந்தா உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு தான். தேங்க் யூ மாமா. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் நானும் அம்மாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆளுங்களும் வேற யாருமே இல்ல மாமா. நான் ரொம்ப பயந்து அழுதுட்டேன் தெரியுமா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அம்மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க மாமா. அக்கா, பாப்பா என்ன சொல்றா? பாப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? டேய், நீ போய் முதல்ல பல்ல விளக்கிட்டு குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பாப்பா சொல்றது உண்மையான்னு? ரோட்ல மயங்கி விழுந்தியா? உன்னையத்தான் கேக்குற, ரோட்ல மயங்கி விழுந்தியான்னு? ஆமாண்டா, ரோட்ல நடந்துட்டு இருக்கிறப்போ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இதே என்கிட்ட நீ சொல்ல சொன்னா நீ உடனே ஊருக்கு வரேன்னு கிளம்பி வந்துருவ. உன் பொழப்ப கெடுக்கணும்னு நான் விரும்பல, அதனாலதான் சொல்லல. நல்ல நேரத்துக்கு பக்கத்து ஊருக்காரமா அந்த பக்கமா வந்தாங்க. அவங்களும் அவங்க புருஷனும் சேர்ந்து என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்ததுனால அன்னைக்கு என்னை காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா அன்னைக்கே நான் போய் சேர்ந்திருப்பேன். கோ, ஏன் கப்பெல்லாம் பேசுற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? சரிடா, சரி சரி விடு. உன்னை காப்பாத்துறது யாரு? பக்கத்து ஊருக்காரங்க தாண்டா. அவங்க பேரு கூட வசந்தின்னு சொன்னாங்க. ஏண்டா? முதல்ல நாளைக்கு காலைல அவங்க யாருன்னு விசாரிச்சு நேரடியா பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துருவாங்கக்கா. நானும் அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் இப்போ அதே மாதிரி சொல்ற. சரி, நாளைக்கு போலாம். நீ முதல்ல எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சிட்டு வா. போ போ. டேய் போடா, போ. நீ வாமா. அதான் ஏற்கனவே குளிப்பாட்டிட்டியே.